ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பிக் பாஸ் 18 எபிசோட் நம்பர் 44 பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் ஹிந்தியெல்லாம் எனக்கு அவ்வளோவும் தெரியாது, பரவாயில்ல, நம்ம மக்களுக்கு வந்து புரியல, ஹிந்தியில் என்ன நடக்குதுன்னு புரியலன்றதுனால நானும் ஹிந்தியில் போய் சப்ஸ்டைட்டெல்லாம் பார்த்து இங்கிலீஷில் பார்த்துட்டு தான் நான் வந்து அது ஒரு நோட்ஸ் போல் ஒரு நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து அதை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நான் போடுற இதுக்கு யாருமே பலன் தராத போல தான் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணான்னு அவசியம் இல்லை, ஒரு லைக் ஆச்சு பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யாரை காட்டுறாங்கன்னா, நம்ம கரண் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து விவியனும் இருக்கார். விவியன் வந்து உட்காந்து அந்த ஷில்பா எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசின்னு இருப்பார். அப்போ வந்து கரண் வந்து விவியன் தலையில் வந்து கையெல்லாம் வச்சு விளையாடுவார். அப்போ வந்து கன்னத்தையும் வச்சு கிள்ளுவார். அப்போ வந்து விவியன் சொல்வார், கையேடு எனக்கு பிடிக்காது, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்வார். ஏன்னா விவியன் வந்து ஒரு ஹைஜீனிக்னு நம்மளுக்கு தெரியும் இல்லை, அவருக்கு சுத்தமாக இது பிடிக்கல. அப்போ வந்து கரண் சொல்கிறாரு, இதுவே ஷாகத் பண்ணியிருந்தால் ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கும்லன்னு சொல்லவே அதுக்கு விவியன் சொல்வார், அவளாக இருந்தால் தூக்கி வீசிட்டு இருப்பேன் நாரான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கிச்சனை காட்டுறாங்க. கிச்சனில் வந்து ஷாகத் வந்து வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அப்போ வந்து ரஜத் வராரு உள்ள. அப்போ அவர் வந்து எப்பயுமே வந்து ஷாகத் வந்து சல்வாரில் தான் இருப்பாங்க, சல்வார் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி உள்ளே வந்து அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் வேரில் இருந்தாங்க, ஒரு பேண்ட் ஷர்ட்டில் இருந்தாங்க இருந்துச்சு. அப்போ வந்து ரஜத் சொல்வார், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னவே தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கரணும் திக்விஜயும் பேசின்னு இருப்பாங்க. எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, அந்த திக்விஜய் வந்து செகண்ட் டாப்பில் இருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல பிக் பாஸ் என்னது ஓட்டில், அதை பற்றி கரண் சொல்லணும் இருப்பார். அதுக்கு திக்விஜய் சொல்வார், எனக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா என்னான்னு தெரியலையேன்ட்டு திக்விஜய் சொல்வார். அது கரண் சொல்வார், கண்டிப்பாக இருப்பாங்க, இப்போ வந்து பிக் பாஸ் உள்ளார் வர இருக்கல்ல, உனக்கு அதிகமாக வந்திருக்கும் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து கரணும் ரஜத்து பேசின்னு இருப்பாங்க. அதாவது என்னென்னா, இந்த பாகா வந்து அடிக்கடிக்க வந்து அவினாஷ் கேங்கில் இருக்காரு இல்லை, அவர் அங்கே போய் என்ன தான் பண்ணுறாருன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஷில்பா ஆசைப்பட்றாங்கன்ட்டு சொல்லி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷில்பாவும் பாகாவும் பேசின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கரண் கேட்பாரு, என்ன அவர் எதனா சொன்னாரான்னு கேட்டதுக்கு ஷில்பா சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அவர் அங்கே போய் என்ன தான் பேசுகிறாருன்னு. அப்போ தான் கரண் சொல்வார், அவர் அதிகமாக எதுலேயுமே வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, எதுலேயுமே ஈடுபட மாட்டேங்கிறாரு, இதையும் நீங்கள் கேட்க வேண்டியதானன்ட்டு ஷில்பா கிட்ட வந்து கரண் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கரணும் ஸ்ருதிகா இவங்க வந்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, அந்த அவினாஷ் கேங், அதாவது கரண் சொல்கிறாரு டாக்ஸிக்காக இருக்காங்க இந்த அவினாஷ், ஈஷா, அலெக்ஸு. அதுக்கு வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க, அவினாஷ் இல்லைன்னா வந்து ஈஷாவும் அலெக்ஸ் வந்து நமக்கிட்ட நல்லா பேசுவாங்க, அவினாஷ் இருக்கிறதுனால தான் அவங்க ரெண்டு பேருமே பேசலை, இல்லைனா அவர் இல்லைன்னா வச்சுக்க அவங்க நம்மக்கிட்ட நல்லா வந்து மிங்கிள் ஆவாங்கன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஈஷா வந்து கரணை பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இந்த சைக்கிள்லே தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, வேறு எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, இந்த சைக்கிளை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியலன்ட்டு கரணை வச்சு இங்கே ஓட்டின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கரணும் திக்விஜயும் பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து விவியனும் இருக்காரு. என்ன பேசுகிறாங்கன்னா, விவியன் வந்து எல்லாருக்கிட்டையும் வேலை தான் வாங்குவார், ஆனால் இவர் வேலை செய்ய மாட்டாருன்ட்டு கரண் சொல்கிறாரு. அதுக்கு வந்து விவியன் சொல்வார், ஆமாம் எனக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா தான் நான் செய்வேன், இல்லைனா என்னால் செய்ய முடியாதுன்ட்டு விவியன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாகா வந்து பாகாவும் அவினாஷும் சிரிச்சுன்னு இருக்காங்க. எதை பற்றினா, பாகா வந்து சாராவுக்கு வந்து குட் நைட் சொல்வார். அதுக்கு வந்து அவினாஷ் சொல்வார், நீங்கள் சொல்கிற குட் நைட் வந்து சாராவுக்கு பிடிச்சிருக்கு போல், அவங்க சிரிக்கிறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு பிடிச்சிக்குது தானேன்னு அர்த்தம்ன்ட்டு நைட் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் காட்டுறாங்க. மார்னிங் அந்த பிக் பாஸ் சாங் போடுவாங்கல்ல, அது போட்டோன்னே எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்போ வந்து சாரா வந்து ஷில்பா கிட்ட பேசின்னு இருக்காங்க, இந்த திக்விஜய் எப்போ பார்த்தாலும் என்னை பைத்தியம்னு சொல்கிறான், நான் எது செஞ்சாலும் பைத்தியம்னு சொல்கிறான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சாரா வந்து ஸ்ருதிகாவும் திக்விஜயும் பேசின்னு இருப்பாங்க. அப்போ சாரா வந்து ஷில்பா கிட்ட சொல்லுவாங்க, என்னது பைத்தியம்னு சொல்கிறான்ல, பைத்தியத்தை பிடிக்காதுன்றான்ல, அப்போ பைத்தியத்துக்கிட்ட தான் இவ்வளோ நேரம் நல்லா பேசின்னு இருக்கான்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதிகாவை சொல்கிறாங்க. இவங்க சும்மா இல்லாமல் இங்கேருந்து போய் திக்விஜய் கிட்ட வந்து வம்பு இழுக்கிறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஜாலியாக பேசினது போல தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து சாரா வந்து திக்விஜய் செருப்பால் அடிப்பேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னுடைய குழந்தைங்களை பற்றியெல்லாம் ஏன் பேசுகிறேன்ட்டு இது கத்துறாங்க. ஏன்னா இவங்க வந்து அவரை வந்து பேர்ட் வேர்ட்ஸில் பேசின்னு இருப்பாங்க. அப்போ வந்து திக்விஜய் சொல்வார், உங்கள் பசங்கிட்டே இப்படி தான் பேர்ட் வேர்ட்ஸில் பேசுவீங்களா சாரான்னு கேட்பாரு. அதுக்கு இவங்க கோபமாக ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவ்வளோ சண்டை நடக்கும்ல, உடனே வந்து ரஜத் வந்துடுவார். ரஜத் வந்து சாராவும் தான் பிடிக்கும், திக்விஜயும் தான் பிடிக்கும். அவர் வந்து சமாதானப்படுத்துவார். அதுக்கு சாரா சொல்லுவாங்க, ஓ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டிங்களா, அதானே உங்கள் ஃப்ரெண்டு எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு எதனா உடனே வந்துடுவீங்கன்ட்டு ரஜத்தை பற்றி கேட்டுருக்காங்க.
அதுக்கு தான் வந்து ஸ்ருதிகாவும் சொல்கிறாங்க, சாரா நீங்கள் அப்படி பேசுறது தப்பு தான், நீங்கள் தானே ஃபஸ்ட்டு அப்படி பேசுனீங்க, அப்படி பேசாதீங்க சாரான்ட்டு ஸ்ருதிகாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து பொசசிவாக ஆகுறாங்க. எந்த விஷயம்னா சும்மா வந்து நம்ம கஷிஷ் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் ஸ்ருதிகா சொல்கிறாங்க, அவள் வேறு ஆளே கிடைக்கலையே, அவளுக்கு யார் கூட போய் ஒர்க் அவுட் பண்ணுறா பாரு, எனக்கு எதிரி தானே, அவள் கூட போய் ஒர்க் அவுட் பண்ணுறான்ட்டு ஸ்ருதிகா வந்து சும்மா பற்றி பாகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஸ்ருதிகா சொல்கிறாங்க, இப்போ வந்து நான் கேஷுவலாக திரும்புகிற போல் திரும்புவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு திரும்பிட்டு அதுக்கப்புறம் பாகா கிட்ட சொல்கிறாங்க, நான் போய் அங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வரேன் என்ன தான் நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து சும்கிட்ட கேட்குறாங்க, என்னது நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க போல் புது ஃப்ரெண்டு கூட என்னத்துக்கு, ஆமாம் பண்ணுறேன் தான். அதுக்கு தான் ஸ்ருதிகா சொல்லுவாங்க, ஏன் சைக்கிளில் ஏன் பண்ண வேண்டியது தானே, ஏன் தனியாக ஓட்டுறேன்னு கேட்டதுக்கு, இல்லை இதில் இடம் இல்லைல்ல அதனால தான் அவள் வரலன்னு சொன்னதுக்கு, ஏன் ஷோல்டரில் உட்காந்துக்க வேணும் தானே, இடுப்பில் உட்காந்துக்க வேணும் தானே, சும்மா ஜாலியாக பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் வந்து ஷாகத்கிட்ட சொல்லின்னு புலம்புறாங்க. இந்த ஸ்ருதிகாவுக்கு என்னதான் தெரியல, இந்த சும்மியும் பாகாவையும் அவங்க வந்து நடுத்தரமாக தான் நடத்துகிறாங்க, அவங்க யார் சைடு போகணுன்னு அவங்களுக்கு தெரியலன்ட்டு சொல்லின்னு இருந்தாங்க. அப்போ வந்து ஷாகத் வந்து அமைதியாக சைலண்ட்டாகவே இருந்தாங்க. அப்போ தான் பிக் பாஸ் சொல்கிறாரு, அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஷாகத்ன்னு சொன்னோன்னே பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, டாஸ்க்கு இருக்குது எல்லோரும் உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க ஹவுஸ்மேட்டை. அப்போ என்ன டாஸ்க் நடக்குதுன்னா நாமினேஷனில் என்னென்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் வந்து எல்லாமே இருக்குது, பீஸா பர்கர் எல்லாமே இருக்குது. அப்போ தான் வந்து ஸ்ருதிகா கேட்குறாங்க, பிக் பாஸ் இதெல்லாம் எங்களுக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் பிக் பாஸ் சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு இல்லை ரஜத்துக்கு தான், ஏன்னா டைம் கார்டு அவர் தானே இருக்கிறாரு, அவருக்கு தான் இதெல்லாம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரஜத் தான் இந்த நாமினேஷன் ஒரு ஆளுக்கு வந்து 5 நாமினேட் பண்ணலாம், 5 பேரை நாமினேட் பண்ணலாம், அந்த உரிமை வந்து ரஜத்துக்கு தான் இருக்குது. அவர் யார் சொல்கிறாரோ எத்தனை ஓட்டு சொல்கிறாரோ அத்தனை பேருக்கு அவங்க வந்து நாமினேட் பண்ணணும். அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து திக்விஜய் வராரு. திக்விஜய் வந்து ஆலிஸ், சாரா, அவினாஷ், விவியன், பாகா இவங்க 5 பேரை வந்து நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வராங்க. ஷில்பா வந்து 5 பேரை நாமினேட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா திக்விஜய், ஷாகத், கரண், விவியன், சாரா. ஆனால் வந்து விவியன் கிட்ட போகிறாங்க அவங்க. ஆனால் அவங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னையே நான் நாமினேட் பண்ணணும், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையன்ட்டு வந்துடுறாங்க. ஆனால் கரனுக்கு போடுறாங்க. இது என்னன்னு எனக்கே தெரியல. ஏன்னா கரண் கிட்ட தான் அவங்க அதிகமாக பேசுவாங்க. கரண் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு. இவங்க எந்த டைமில் எப்படி மாறுறாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் வராங்க. கஷிஷ் வந்து ஸ்ருதிகா, ஷில்பா, அலெக்ஸ் 3 பேருக்கு போடுறாங்க. ஸ்ருதிகாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் அவங்களுக்கு போடுறேன்ட்டு கஷிஷ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சும் வராங்க. சும் வந்து அலைஸ், அவினாஷ் 2 பேருக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் சாரா வராங்க. சாரா வந்து திக்விஜய், கரண், ஷில்பா, விவியன், அவினாஷ் இவங்க 5 பேருக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விவியன் வராரு. விவியனுக்கு வந்து நோ நாமினேட்டுன்ட்டு அவருக்கு வந்து அந்த உரிமையை கொடுக்கல ரஜத். அதுக்கப்புறம் வந்து பாகா வராரு. அவரு 3 பேர் நாமினேட் பண்ணுறாரு. யாருன்னா கரண், கஷிஷ், திக்விஜய், ஷாகத் இவங்களுக்கு வந்து அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஷாகத் வராங்க. இவங்க யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னா ஈஷா, அவினாஷ், விவியன், அலெக்ஸ், கரண் இவங்க 5 பேரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவினாஷ் வராரு. அவர் யார் நாமினேட் பண்ணுறாருன்னா ஷகத், ஸ்ருதிகா, சும், கஷிஷ் இவங்க 4 பேரை நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆலிஸ் வராங்க. அவங்க வந்து திக்விஜய், சும், கரண் இவங்களை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா ஸ்ருதிகா வராங்க. ஸ்ருதிகா வராங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள தானே அந்த வந்தோடனே அந்த கேக்கெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து ரஜத்துக்கு ஊட்டுவாங்க கேக்கை, மூந்து பார்ப்பாங்க, எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றேன் எனக்கு கொஞ்சம் எங்களுக்கும் வேணும்லன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதுக்கு அவினாஷ் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னா, மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேர்ள் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்வார். அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா கஷிஷ், அவினாஷ், விவியன், ஷாகத், ஈஷா அவங்க என்ன சொல்லி நாமினேட் பண்ணுவாங்கன்னா, கஷிஷே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவள் ஆட்டிடியூடு எனக்கு பிடிக்காதுன்றாங்க. அவினாஷ் வந்து நம்ம அவன்கிட்ட எதனா ஒரு என்னது கஷ்டமாக இருக்கும்போது ஷேர் பண்ணணும்னு நினச்சா அந்த இடத்துல வந்து அவன் சண்டைக்கு எது யூஸ் ஆகும்னு நினச்சி அதை வந்து அங்கே போட்டு உடச்சிட்றான்னு சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. விவியனை வந்து அவரும் தானே என்னை நாமினேட் பண்ணுறாரு, இந்த வாட்டி நானும் அவரை நாமினேட் பண்ணுறேன்னு விவியனை சொல்கிறாங்க. ஷகத்தை வந்து சும் விஷயத்தில் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் ஷகத்துன்னு சொல்கிறாங்க. ஈஷா வந்து அவினாஷ் இல்லாமல் நீ எப்படி விளாட்றன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் ஈஷான்னு நம்ம ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரண் வராரு.
கரண் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஷில்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ரெண்டுமே ஒரே கண்ணுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வந்து நெய்யும் இருக்கிறீங்க, விவியனை மட்டும் உங்கள் செல்லப்புள்ள போல் நினைக்கிறீங்க, என்ன எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்துட்றீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இல்லை ஷில்பாவுக்கு ரொம்ப கில்ட்டியாகிடுச்சு. அப்போ நீ என்னுடைய நேமையும் நாமினேட் பண்ணு, எனக்கும் என்னை நாமினேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், கரண் சொல்கிறாரு. அப்புறம் உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு மூஞ்ச உடைகிற போல் சொல்லிவிட்டு விவியன், ஆலிஸ், பாகா இவங்க 3 பேரையும் வந்து நாமினேட் பண்ணுறாரு. ஈஷா, அதுக்கப்புறம் ஈஷா வராங்க. அவங்க வந்து கரண், ஷகத், சும், ஸ்ருதிகா, சாரா இவங்கள வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம சும் வந்து அங்கே நாமினேட் நடக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஷில்பா கிட்ட, நீங்கள் இது பண்ணியிருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாரெலாம் இப்படிலாம் ஓட் பண்ணிக்கக்கூடாதுன்ட்டு சும் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் க்ளோஸாக தானே இருப்பாங்க, அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, இந்த டைமில் நீங்களும் இப்போ பண்ணீங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லைன்ட்டு சும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஷில்பாவும் கில்ட்டியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கேம் தானேன்ட்டு ஷில்பா வந்து அவங்களுடைய நியாயத்தை வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்கன்ட்டு பிக் பாஸ் சொல்கிறாங்க. அதில் யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண், 2வது வந்து திக்விஜய், 3வது வந்து அவினாஷ், 4வது வந்து விவியன், 5வது வந்து அலெக்ஸ், 6வது வந்து கஷிஷ். இவங்க தான் வந்து இந்த வாரம் வந்து நாமினேட் ஆனவங்க. அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் வந்து ஷில்பா கிட்ட கேட்குறாரு, என்ன காரணம் நீங்கள் என்னுடைய பேரை வந்து சூஸ் பண்ணதுக்கு. அதுக்கு வந்து ஷில்பா சொன்னாங்க, நீங்கள் வந்து சண்டை நடந்து அப்போ வந்து எனக்கு அடிபட்டு இருந்துச்சு, அந்த நேரத்தில் கூட நீங்கள் அப்படி அவர்கிட்ட என்ன சண்டை போடணுன்னு எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ரீசன்னால் நான் உங்கள் பேரை சொன்னேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரா வந்து ஈஷா கிட்ட கேட்குறாங்க, என்ன காரணத்தினால இது போல் நாமினேட் பண்ணேன்னு கேட்டதுக்கு, என்னை பற்றி நீங்கள் தப்பாக வந்து ஷில்பா மேம் கிட்ட பேசுனீங்க, இது எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் நான் உங்களை நாமினேட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சாரா சொல்கிறாங்க, நான் உன்னை பற்றி எதுவுமே தப்பாக பேசலையேன்னு சொன்னதுக்கு ஷில்பா மேம் கிட்ட நான் போய் கேட்குறேன்ட்டு சாரா கேட்குறாங்க, நான் அப்படி என்ன ஈஷாவை பற்றி தப்பாக பேசுனேன்னு கேட்டதுக்கு அவங்க சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே பிரச்சனை நடந்துன்னு இருந்துச்சு. அதே டைமில் வந்து கிச்சன் காட்டுறாங்க. அப்போ வந்து ரஜித் வந்து ஷில்பா மேம் வந்து சொல்கிறாங்க, ஆளும் தானே ஓட்டில் இருக்கான்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரஜித் சொல்கிறாரு, என்னது யாரை திக்விஜய் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக அவன் வந்து வெளியே போக மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு திக்விஜய் ஷில்பா சொல்கிறாங்க அப்படியான்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஜித் அந்த சண்டையில் கேட்குறாரு, இதுவே கரணும் ஸ்ருதிகாவும் உங்களை பற்றி சொல்லியிருந்தா நீங்கள் இந்த அளவில் சண்டை போட்டுருப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு ஷில்பா சொல்கிறாங்க, அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்கள பற்றி தெரியும் எனக்கு, எந்த டைமில் எனக்கு நல்லா பேசுவாங்கன்னு, நீ யார்கிட்ட எப்படி பேசுகிறேன்னே தெரியல, அப்புறம் எப்படி நான் உன்னை சொல்கிறதுன்ட்டு ஷில்பா சொல்கிறாங்க. அப்போ வந்து கஷிஷும் அந்த டைமில் வந்து ஃபைட் போடுறாங்க, உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் வந்து ஒருத்தவரை வந்து ஹிட் பண்ணிட்டு தானே வந்தீங்க இங்கேன்ட்டு அவங்க வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் ரஜித் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தேன், உங்களுக்கு தெரியும் தானேன்ட்டு ரஜித் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் சொல்கிறாங்க, நீ வந்து உனக்கு ஒரு விஷயம் ஆகணுன்னா நல்லா யூஸ் பண்ணிவிட்டு டஸ்ட்பின் போல் தூக்கி போட்டுருவ, நீ அது போல் ஆள் தானேன்ட்டு கஷிஷ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம கரண் வந்து பெட்டில் படுத்துன்னு இருப்பார். அந்த இடத்துல வந்து ஷில்பா வந்து சாரி கரண் கேட்பாங்க. அப்போ வந்து கரண் சொல்லுவார், இந்த டைமில் பேசாதீங்க, இப்போ எனக்கு பேசணுன்னு எனக்கு தோணலை, அப்புறமா பேசிக்கலான்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அந்த பெட்லேயே சைடாக என்ன சொல்லுவாங்க, எனக்கு உள்ளே இருக்கவே பிடிக்கல பிக் பாஸ், என்னை வெளியே அடைப்பிடுங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சும்மு வருவாங்க. சும்மு வந்து இவங்க எல்லாருமே பேசின்னு இருப்பாங்க. அதோட தாங்க முடியுது, இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.